ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்திலிருந்து இப்போ எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட குடும்பத்திலிருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்தை கோர்ட்டில் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம பாக்கியம் போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காக உங்கள் சம்மந்தி குடும்பத்து மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், என்னோட பொண்ணு ரொம்ப பாவம், அந்த குடும்பத்துக்கு மாடு மாதிரி உழைச்சிருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுக்காம இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட மாப்பிள்ளன்னு ஒருத்தர் இருந்தால சார், அவன் ஒவ்வொரு நாளும் என்னோட பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி நகை பணம் உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுமைப்படுத்தியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அடிச்சு வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பி வச்சிருக்காங்க சார். நீங்களா பார்த்துதான் என்னோட பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஜட்ஜு இருந்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கமும் விசாரிக்கிறாரு. முதல்ல நம்ம பாண்டியனை வர சொல்றாங்க. வர சொன்ன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க, இங்க பாருங்க சார், எதுக்காக நீங்க அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினீங்க? வரதட்சணை கேட்கறது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீங்க அந்த பொண்ணு கிட்ட வரதட்சணை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க சார், என் மனசறிஞ்சு இது வரைக்குமே அந்த பொண்ணு கிட்ட நாங்க வரதட்சணை கொடுமைன்னு பண்ணதே கிடையாது. என்னோட பொண்டாட்டியும் சரி, என்னோட பசங்களும் சரி, அவங்கள தங்க போலதான் தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தான் தாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதுக்காக இவ்வளோ பொய் சொல்லி எங்க குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதே அவங்க தான். அடுக்கடுக்கா பொய் சொல்லி என்னோட பையன் தலையில அவங்க பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க சார். நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பாண்டியன் சொல்லவும், ஒவ்வொருத்தரா மயில் பக்கம் இருக்கிற எல்லா திருட்டுத்தனத்தையும் ஜட்ஜு கிட்ட சொல்லவும், ஜட்ஜ் இருந்துட்டு, நீங்க சொல்றத வச்சு மட்டும் நம்ப முடியாது. ஏன்னா உங்க குடும்பத்துக்காக தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்க குடும்பத்துல இருந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னா சாட்சிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேல் எழுந்து நின்று, சார் நான் வரேன் சார், என்னோட தங்கச்சிக்கு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு போயிட்டு, இங்க பாருங்க சார், என்னோட தங்கச்சி இது வரைக்கும் யாருக்குமே கெடுதல் நினைச்சதே கிடையாது. ஒரு எறும்புக்கு கூட அவங்க துரோகம் நினைக்காதவங்க. அப்படியேப்பட்டவங்க எப்படி சார் அவங்க வரதட்சணை கொடுமை பண்ண முடியும்? ஒரு நாள் கூட அந்த பொண்ணு கிட்ட சத்தம் போட்டு கூட பேசினது கிடையாது சார். இவங்க சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் வராரு. முத்துவேல் வந்த உடனே, இங்க பாருங்க சார், அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பம் தான் ஃப்ராடு குடும்பம். அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு 4 பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே கடத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 5 மாசமா வாடகை கூட கொடுக்கல. அந்த வாடகை கொடுக்காம இது யாரு ஓனரவே மிரட்டி வச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட ஜட்ஜ் இருந்துட்டு யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மையை சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி மேலேயும் கோமதி குடும்பத்தின் மேலேயும் எந்த ஒரு தப்புமே இல்லை. அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணல, இவங்க சுயநலத்துக்காக ஒரு பொய்யான புகாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிரூபிச்சிடறாங்க. இதுவும் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சார் என்ன சார் இங்க பாருமா, நீ பேசின பேச்சுக்கும் நீ நடந்துக்கிட்ட விதக்கும் நீ 10,000 ரூபாய் அபராதம் கட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம 1 வாரம் ஜெயில் தண்டனையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம பாக்கியத்துக்கு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு நெஞ்சே வடிச்சிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு, மா உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியாமா? இங்க பாத்தியா எந்த நிலைமையில வந்து நிப்பாட்டி இருக்கேன்னு பாத்தியா? இப்ப என்னை ஏத்துப்பாங்களா? அவங்க கொஞ்சம் கோவத்துல இருந்தாங்க, இப்போ நிறைய கோவத்துல இருக்கிற மாதிரி பண்ணிட்டியம்மா, நீ இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாரடி மயிலு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தாண்டி இப்படி எல்லாம் பண்ணேன். ஆனா இது இப்படி போய் முடியும்னு நினைச்சு கூட பார்க்கலடி. இங்க பாருமா, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு. ஆனா நீ எப்படிமா யோசிக்காம இப்படி எல்லாம் பண்ண? அதுவும் நீ பண்ணதுக்கெல்லாம் நான் தலையாட்டிக்கிட்டு நின்று பாத்தியா, என்னதாம செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு நம்ம பாக்கியம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ 1 வாரம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு போயிட்டு அதாவது எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம அதாவது சக்திவேலும் முத்துவேலும், நீங்கள் 2 பேருமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முத்துவேல் இருந்துட்டு, சக்தி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு முத்துவேல் கையை பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனேயே நம்ம முத்துவேலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்கள், என்னதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இக்கட்டான சூழ்நிலை வந்து
எங்களை காப்பாற்றிருக்கீங்கள, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு. இதை பார்த்த நம்ம முத்துவேலுக்கு அப்படியே இத்தனை வருஷ பகை அப்படியே உடஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நாங்கள் இவ்வளோ இக்கட்டான இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றது ரொம்ப சந்தோஷண்ணே. இப்படி அதாவது ஒரு கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தானே 30 வருஷமாக அவங்க கூட இந்த மாதிரி இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன்னு தெரியுங்களான்னு. நீங்கள் இப்போது என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறதும் இப்போது என்னை ஏற்றுக்கிட்டதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி இருந்துட்டு சக்திவேலுக்கிட்டேயும் முத்துவேலி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சக்திவேலும் முத்துவேலும் நம்ம கோமதியை அணைச்சி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் நீ எந்த கவலையும் படாத, கண்டிப்பாக உன்னை எங்கேயுமே விட்டுற மாட்டோம், நீ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சக்திவேலும் முத்துவேலும் பேசவும், சரி சரி நம்ம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கவெல்லாம் வேண்டாம், நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் உள்ளவே போகணும் நீங்கள் எல்லாரும் அப்படின்னு முத்துவேல் சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே எல்லாருமே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்து ஹாலில் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். கோமதி, உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் இப்படி மாறுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல கோமதி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், எனக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அண்ணனுங்க 2 பேரும் இப்படி எனக்காக வந்து நிற்பாங்கன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலங்க. நான் 30 வருஷமாக இதுக்காக தானேங்க நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த பொய்க்காரியால் இப்படி ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் கேஸ் கொடுத்ததுனால தானே இப்போ என்னோட அண்ணனுங்க எனக்காக இங்கே வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி, வடிவு, மாறி அப்படின்னு 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. இந்த உடனே கோமதி கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் கோமதி வெளியே வராங்க. வாங்க அண்ணி வாங்க, ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கங்க, உள்ளே வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாரு கோமதி, நாங்கள் உள்ளே வரதை இருக்கட்டும், உங்கள் அண்ணனுங்க 2 பேரையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கே கூட்டிகிட்டு வர சொன்னார், வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் மாமா கிட்ட கேட்டுட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, நீ யார்கிட்ட வேணாலும் கேட்டுட்டு எல்லாருமே வரணும், ஒருத்தர் கூட இந்த வீட்டில இருந்து வராமல இருக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்கள், என்னோட அண்ணனுங்க நம்மளை எல்லாருமே அந்த வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு வருவோமாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே மனசு மாதிரி, அதுக்கு என்ன கோமதி, நம்ம போயிட்டு வரலாம், எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு கவலையுமே படக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அந்த கதவு கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. உள்ளே போகலாமா வேண்டாமான்னு அப்படி ஒரு மாதிரி ஸ்டென் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு சக்திவேலும் முத்துவேலும் ஆரத்தி கொண்டு வராங்க. ஆரத்தி கொண்டு வரதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்க நம்ம கோமதிக்கு. அதுக்கப்புறம் அண்ணன், நீங்கள் 2 பேரும் அண்ணா எனக்கு ஆரத்தி எடுக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலும் சக்திவேலும் ஆரத்தி எடுக்கிறாங்க. போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு அந்த ஆரத்திலிருந்து அதை வந்து பொட்டு எடுத்து வைப்பாங்கள்ல, நம்ம பாண்டியன் மேலேயும் அதுக்கப்புறம் கோமதிக்கும் பொட்டை வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி ஒரு மாதிரி அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் செந்தில்கிட்ட என்னென்ன நடக்குதுங்க, இவங்க அண்ணனுங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல, இவங்க ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பாங்களோ, எனக்கு பயமாகவே இருக்குது, இவங்க மனசு மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் கூட என்னால் நம்பவே முடியலண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு, ஆமாண்ணே நீ சொல்கிறது கரெக்டு தானே, கண்டிப்பாக இவங்க எல்லாம் மனசெல்லாம் மாறி இருக்க மாட்டாங்க, இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக நடக்கும், இது பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயம் என்னன்னு நமக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம கோமதியை உக்கார சொல்கிறாங்க. கோமதி உக்கார கோமதி, நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் மாறிக்கிட்டேயும் வடுவிக்கிட்டேயும் சொல்லி உங்களுக்கு நான்வெஜ் நிறைய சமைக்க சொல்லியிருக்கேன், விதவிதமாக சமைச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் எல்லாருமே முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே, என்னோட சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியல, எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரியலண்ணே, 30 வருஷமாக இதுக்காக தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன்,
உங்களுக்கு இப்போயாவது என்னோட மனசு புரிஞ்சிச்சுங்களான அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கோமதி, நீ எதை பற்றியுமே யோசிக்காமல் இப்படி அழுகாமல் உட்காந்து நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு போயிட்டு எல்லாருமே உட்கார வைக்கிறாங்க. மீனா, ராஜி வந்து உட்காருங்கம்மா, செந்தில், சரவணா, கதிர் உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் உட்கார வச்சுட்டு நம்ம மாரியும் வடிவும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம கோமதிக்கு அப்படியே 2 கண்ணு பத்தலை, அவ்வளோ சந்தோஷம். இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தன்னோட பிள்ளைங்களும் தன்னோட பொண்ணும் ஒரே இடத்துல இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாகணுமே அப்படின்னு எத்தனை வருஷமாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, அழுகாமல் சாப்பிடு, அதுதான் எல்லாமே சரியாயிடுச்சுல, எதுக்காக நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்றாங்க. இல்லைங்க, செய்யாத ஒரு தப்புக்கு இப்படி ஜெயில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்டே போயிட்டு, மாமா உங்களுக்கு என்ன வேணும் மாமா, பொரியல் வைக்கவா, ரத்த பொரியல் இருக்குது, மீன் இருக்குது, இறால் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வஞ்சரம் மீன் இருக்குது, அது நண்டு கறி இருக்குது, நிறைய இருக்குது, ப்ரான் இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி, சிக்கனு எல்லாமே பொரிச்சு வச்சுருக்காங்க, நான் எது வைக்கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கிட்ட குமார் கேட்கவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு இவங்கிட்ட தன்னோட பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்கிட்ட நம்ம எதுக்காக பேசணும் அப்படின்னு சைலண்ட்டாகவே இருக்காரு. இங்கே பாருங்க மாமா, நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க மாமா, இப்பதான் நம்ம குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுல்ல, ஏன் மாமா என்கிட்ட பேச மாட்டீங்க, பேசுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வேணும்னா கேட்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கூச்சமாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை உங்களுக்கு வைக்கட்டுமா அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லை போதும் குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசிக்கு வைக்கிறாங்க. போயிட்டு, அரசி சாப்பிடு, அரசி நான் எப்படி இழைச்சி போயிட்டேன்னு பாரு, சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வைக்கவும், நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ஒரு மாதிரி கோவம் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி வராங்க. இங்கே பாருங்கய்யா, நீங்கள் எல்லாரும் இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்களை நாங்கள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கோம், அவமானப்படுத்தியிருக்கோம், உங்களுக்கு எதிராக எத்தனையோ விஷயம் பண்ணியிருக்கோம், அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பியை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட தான் வளர்ந்தான், அவன் கல்யாண விஷயத்தில் நிறைய விஷயம் நான் தப்பாக பண்ணியிருக்கேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிடுவோம். ஐயோ விடுங்க, நீங்கள் இவ்வளோ மனசு மாறுதுன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் விடுங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரை சொல்லுங்கள், ஏதோ கோவத்தில் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, அதுக்காக நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, உங்களோட மச்சானை உங்ககிட்ட இருந்து பிரித்தது அவ்வளோ பெரிய தப்பு தான், பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னோட தம்பியும் இந்த வீட்டில் இருந்தும் உங்கள் நினைப்பிலேயே தான் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி மேலே எந்த தப்புமே கிடையாது. இங்கே கடை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு என்னோட தம்பிக்கு தெரியவே தெரியாது. இதனால் வரைக்கும் என்னோட தம்பிக்கு தெரியாமல் தான் கடை ஓப்பன் அன்னைக்கு மட்டும் கடை ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு தான் கடை எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அது தெரியாமல் தான் நீங்கள் அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. பாவம், அவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ, இத்தனை வருஷமாக நம்ம கூடையே இருந்தானே, இவனை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, மச்சான் நீங்கள் அதை எதுவுமே யோசிக்காதங்க மச்சான், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அள்ளி எல்லாத்தையும் வைக்கிறாங்க. நீ பழனி போதுண்டா, எதுக்காகடா அள்ளி வச்சுக்கிட்டே இருக்க, நான் எவ்வளோதான் சாப்பிடுவேன் சொல்லு, எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு காந்திமதி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலம்மா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சனோ அதை விட அதிகமாக இப்போ சந்தோஷமாக இருக்கிறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, எனக்கும் அதே தான், அந்த சந்தோஷத்தை என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை
உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. இத்தனை வருஷமாக நான் பார்க்குறேன், ஒரு நாள் கூட இந்த சந்தோஷம் உங்கள் மூஞ்சில் இருந்ததே கிடையாது. அப்போது நாங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு மருமகளாக கிடைச்சது அவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? என்னோட பசங்க கூட இப்படியே அவங்கள பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பசங்க முரடோன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்கல்ல, அதை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் ரெண்டு பேருமே அவ்வளோ சொக்க தங்கவங்க அப்படின்னு சொல்லி மாரியும் வடிவும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் வந்துட்டு சக்திவேலை ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லவும், என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா நீங்கள் உண்மையாகவே அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை இப்படி பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா அவங்க எல்லாம் எவ்வளோ நல்ல மனுஷங்க. அவங்கள போயிட்டு இப்படியெல்லாம் நாங்கள் பேசி அவங்களுக்கு எதிராக இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கோங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம குமாருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. அப்பா இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா விஷயம்? எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி உங்க மச்சாங்கிட்ட உங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட நம்ம சக்திவேலுக்கு, டே என்னடா சொல்ற? இந்த விஷயத்த கேட்டா கண்டிப்பா அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வந்த உடனே என்னென்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை கோமதி, நீ முன்னப்போ நான் வரேன், உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், குமார் இருந்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா என்னன்னு சொல்லுங்கப்பா, நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கீங்க. இங்கே பாருடா, இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் அவங்க எப்படா எடுத்துப்பாங்க? இப்போது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு நம்மளை தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா, அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அவளுக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் நினைச்சு பார்த்தாவே எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. அவளை நான் ரொம்ப ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு அவ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு காயத்தை போட்ட மாதிரி இருக்கும்லப்பா, காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கும்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சக்திவேலு இருந்துட்டு, இங்க பாருடா, இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டையுமே பேச வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே பேசிக்கலாம். எதுக்காக அவசரப்படுறேன்? இல்லப்பா, இந்த விஷயத்த நம்ம இப்போவே பேசணும். அதுக்கப்புறம் அரசிக்கு வேற யாரு கூடனா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுறது? கண்டிப்பாக அது நடக்காததுக்கு முன்னாடியே நம்ம இப்போ எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, உனக்காக நான் பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறம் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, எதுவும் தப்பாக ஆகாது, நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு உட்காந்து காந்திமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேல் வராரு. வந்த உடனே முத்து இருந்துட்டு, என்னடா சக்தி, என்ன விஷயம்? மகனும் அப்பனும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இதை கேட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்னடா விஷயம் இங்கே சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சக்திவேல் இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் முத்துவேலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, அண்ணன் குமார் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான், அந்த விஷயத்த என்னால் எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல, அதனால தான் முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எதுக்காக அவங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு, என்ன சக்தி, என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, குமார் இருந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், அரசியை ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டானா, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டானா, அதுக்கு அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றானா, அதனால நீங்கள் எப்படியாவது தங்கச்சிக்கிட்ட பேசி நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா சக்தி, இப்போது இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம பேசினா கண்டிப்பாக நம்மளை தப்பாக தான் நினச்சிப்பாங்க, அதனால் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சக்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நானும் அதே தான் குமார்கிட்ட சொன்னேன், ஆனால் குமார் இருந்துட்டு அரசுக்கு ஏதாவது புது வரம்னு கிடச்சி அவங்க அதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுறது, அதனால் நம்ம முன்னாடியே பேசி வச்சுருவோம், இப்போ நமக்கு கல்யாணம் வேணாம், அவங்க எப்போ நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்போ
கொடுக்கட்டுமா, நீங்கள் பேசி மட்டும் வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம முத்துவேல் இருந்துட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காரு. என்ன பேசுறதுன்னே தெரியாமல், இங்கே பாரு சக்தி, இந்த விஷயத்தில் என்னால் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்க இந்த விஷயத்த சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க, என்ன ஏதுன்னு உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுனா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் இருந்துட்டு அதுதான் ஹாலுக்கு போயிடறாங்க. ஹாலுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட கேட்கலாமா வேண்டாவா, கேட்கலாமா வேண்டாவா, கேட்கலாமா வேணாவான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு வராரு. வந்த உடனே இந்த நம்ம கோமதி இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கோமதி ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டியா, நல்லபடியாக சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு, ஐயோ நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், கடவுளே நம்ம பொண்ணு இனிமேல் நம்ம கூட தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சுடர் அப்போவே சொன்னான். ஆனால் நான் தான் எதுவுமே கேட்காம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டேனே, இப்போ அவங்க என் மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பாங்களே, என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு கோமதியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கோமதி இருந்துட்டு போலீஸை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் உடனே இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் சொல்லவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பயப்படாதீங்க, போலீஸ் வீட்டுக்கு வந்தால் ஏதாச்சும் தப்பாக தான் இருக்கணும்னு அர்த்தமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், நீங்கள் வந்து நிற்கிறீங்களே, என்ன விஷயம்னு சொல்லாமல் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்கவும் பாண்டியன் வராரு. வந்த உடனே, மேடம் என்ன மேடம் விஷயம், என்னென்னு சொல்லுங்கள், உங்கள் மேலே தப்பான புகார் கொடுத்ததுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல இங்கே போலீஸ் ஸ்டேஷனில், அதனால் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தோன்னு இப்போ நீங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இருக்கீங்க, அதனால் அதுக்காக உங்ககிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இனிமேலாவது நீங்க விசாரிக்கும் போது கரெக்டா விசாரிச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஜெயில போறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கியிருப்பாங்க, அந்த கஷ்டத்தில் எத்தனையோ அனுபவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம், அதாவது அவமானமும் பற்றக்கூடாதுன்னு அதுக்காக எவ்வளவோ உழைச்சி யாருக்கிட்டேயும் ஒரு பேச்சு வாங்கிடக்கூடாதுன்னு அவ்வளோ பட்டுவாங்க. இப்போது நீங்கள் இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கீங்க, செய்யாத தப்புக்கு எந்த ஒருத்தருமே தண்டனை அனுபவிக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க, ரொம்ப 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 சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சாரி தான் சொல்ல வந்தீங்கன்னா நீங்கள் சாரியெல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லைங்க மேடம், நீங்க உங்களோட கடமையை செஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதானே. நீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போங்க மேடம், உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம சக்திவேலும் முத்துவேலும் கோமதி கிட்ட, என்ன கோமதி இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்படலாமா, நீ இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது, கவலைப்படாத நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இல்லைன்னு நான் போலீஸை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டேன், செய்யாத ஒரு தப்புக்கு நான் எப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு வந்தேன்னு தெரியுமாண்ணே உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு கோமதி, நடந்த விஷயத்த ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி அது முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாருமா கோமதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இது உங்ககிட்ட கேட்கறதுக்கு அது சரியா தப்பான்னு இந்த நேரம் அது கரெக்டா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா உங்ககிட்ட கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் தெரியலங்க, என்னன்னு சொன்னா தானே தெரியும், அண்ணே சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், என்னவோ ஏதோ, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து இப்போ எங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால்
நான் சொல்ல வரத நினச்சா சொல்ல வரத நினச்சாவே எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் என்னவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. இங்கே பாருமா குமதி, நான் குமாருக்கு உங்கள் பொண்ணு அரசியே கேட்கலான்னு இருக்கேன். நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும்ல. ஏற்கனவே இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சில பிரச்சனையால் 2 பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. இவங்க 1 மாதம் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருந்திருக்காங்க. அதுக்காக மட்டும் இல்லை, இப்போ உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படி தகச்சு போய் நிற்கிறாங்க. அரசு இருந்துட்டு எனக்கு இதில் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம யாரு கோமதி இருந்துட்டு, அரசி கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இரு, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியனும் கோமதியும் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுத்து முத்துவேலுக்கு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக்